ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஜானகி கிட்ட மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொடுக்குறாங்க நம்ம ரகுராம். வாங்கிட்டு கொடுத்த உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அடுத்தது உடனே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வராப்பில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் பேசணும், அமெரிக்காலேருந்து உங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் அநேகமாக உங்கள் தங்கச்சியாக தான் இருக்கும், முதல்ல பேசுங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணுறா பேசணுங்கிறதுக்காக ஆசையாக ஜானகி ஃபோனை எடுக்கலான்ட்டு வராங்க. உடனே போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டாப்புல ரகுராம். ஜானகி யார் ஃபோனில் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை சந்தியா தான் அப்படின்னோடனே, உனக்கு கொஞ்சம் கூட அன்பு பாசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. உங்கள் அப்பா இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே உன் தங்கச்சி தான். நீ தேவையில்லாமல் விஷயத்துலலாம் தலையிடாத, அவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க அவள் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவகிட்ட பேசணும், என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தானே தெரியும் அப்படின்னோடனே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் எனக்கு கௌரவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஆனதுக்கு என்னால் தாங்க முடியலை. அதே விஷயந்தான் நான் உனக்கும் சொல்கிறேன். அவகிட்ட பேசினேன்னு வச்சுக்கோங்க, என்னோட கௌரவத்துக்கு சின்ன இழுக்கு வந்தால் கூட என்னை நீ பார்க்க முடியாது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஜானகி ஃபோனை எடுத்துகிட்டு டக்குன்னு ரிசீவரை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க டெலிஃபோனை. அதுக்கு அடுத்தது ஃப்ளாஷ்பேக் இதோட முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஜானகி, நான் சொன்ன அப்போ விஷயம் கௌரவத்தை, குடும்ப கௌரவத்தை இப்போ வரைக்கும் நீ காப்பாற்றிருக்க, மேற்கொண்டு காப்பாற்றுவேன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, மாயாவும் சரி நம்ம தனமும் சரி, 2 பேரோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும். மாயாவை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவள் ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா. பட் எதுவாக இருந்தாலும் நீ ரொம்ப அன்பானவ, அதனால் எழுத்து நீ எதுவும் பேச முடியாது. நீ கொஞ்சம் தடுமாறாமல் இவங்க 2 பேர்கிட்ட நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல தான் இருக்குது, அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம ரகுராம். சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு போகிறாங்க. ஆஹா, இவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதனால தான் என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நான் மாயா சீனுவை கல்யாணத்தை எப்படி நான் எல்லாருக்கிட்டேயும் புரிய வைக்க போகிறேன்னே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மாயா டிஃபன் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் வராங்க. வந்தோடனே தட்டை எல்லாத்தையும் கையில் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம சீனு. ஆமாம், எதுக்கு இட்லி பசிச்சுன்னா சாப்பிட வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் கையில் கேம் விளாண்டுற மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்க தட்டோட அப்படின்னோடனே, ஏன் பேச மாட்டேன், உனக்காக நான் கையிலெல்லாம் புண்ணாகிருக்கு, என்னடான்னா நீ என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, இவ்வளோ தானே விஷயம், நீ இப்போ சாப்பிடணும் அவ்வளோதானே, இப்போ கையாலேயே சாப்பிடுவ பாரு அப்படின்னு. டப்பா, என்னால் திருப்பி கூட இப்போ வைக்க முடியல, நான் எப்படி சாப்பிடுவேன்னு, நான் உன் கையில் சாப்பிடுவேன்னு சொல்லலையே, என் கை இருக்குது பார்த்தியா, என் கையால் நான் உனக்கு ஊட்டி விட்றேன், நீ சாப்பிடு அப்படின்னு. விளையாடாத சீனு அப்படின்னோடனே, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க. வேண்டான்னு மாயா சொன்னேன், நீ சாப்பிடு அப்படின்னு, அப்புறம் பசிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாயாவுக்கு லைட்டாக புறையேறுது. புறையேறினோன்னு தலையில் தட்டி விட்றாங்க. தட்டி விட்டதுக்கப்புறமேட்டு கரெக்டாக நம்ம சாரு பார்த்துட்டு, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவா ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு மறுபடியும் ஊட்டி விட்றாங்க மாயாவுக்கு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னோடனே, பார்த்தா கொஞ்சம் குள்ளமாக தான் தெரிகிற அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பித்தோன்னே, யாராவது எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க வீட்டில் உள்ள. கரெக்டாக சிவா வந்துடுறாப்புல. வந்தோடனே, ஏம்மா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு, மாயாவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான், ஏன் ஊட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னா, கையில் அடிபட்டுருக்கு அதனால் ஊட்டிகிட்டு இருக்கான். இவ்வளோ தானேம்மா, இது ஒரு விஷயம்னு நீ ஏமா கத்திக்கிட்டு கிடக்க, பேசாமல் போய் வேலையை பாரு, அவன் ஏதோ முடியல அதனால் ஊட்டி விட்றான். இது என்ன இப்போ தனாக்கு உடம்பு சரியில்லைன்னா முடியலன்னா ஊட்டி விட்டு தான் போகிறான், பல ட்ரிப் ஊட்டி விட்டது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வீட்டு பொண்ணு, அவள் முடியலன்னா ஊட்டி விட்றான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, இருக்கிற எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வந்துடுறாங்க. பத்மாவை பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அவள் கட்டிக்க போகிற பொண்ணு, அவள் முன்னாடி நீ அவளுக்கு வேலை செஞ்சேன்னா அவள் மனசு வருத்தப்படாதா அப்படின்னா, அவள் வருத்தப்படுறதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சிவா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா பேசுகிறத பார்த்தோன்னே ரகுராம் ஜானகி 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. அவன் என்ன தப்பாக சொல்கிறான், அவளுக்கு முடியல அதனால் அவன் செய்கிறான், இது பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. ஏன் இப்போ வேறு யாராவது பேஷண்ட்டுக்கு முடியல அப்படின்ட்டா ஊட்டி விடுறது இல்லையா, இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறது இல்லையா,
அந்த மாதிரி நினச்சிக்கணும். பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் தப்பாக இருக்குது. சாரு நீ தான் உன் மனசை மாற்றிக்கணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உட்காந்து புலம்பிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சிவா பேசினோன்னே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்துடுறாப்புல சாருவோட அப்பா மகாலிங்கம். வந்தோடனே ஏமா என் பொண்ணை வந்து அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. யார் இங்கே அழ வச்சுக்கிட்டு இருக்கா? அவள் தான் அழுதுகிட்டு இருக்கா. முதல்ல என்ன விஷயம்னு அவளையே கேளுங்க. இப்போ கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னா நான் சிவா வந்து பேசுகிறாப்புல. முதல்ல உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளுண்ணே. ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன இது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் கட்டிக்க போகிற பொண்ணு முன்னாடி இதெல்லாம் வந்து செஞ்சால் தப்பு தான், அதனால் வந்து அவள் ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் மாயாவும் இந்த வீட்டு பொண்ணு தான், தனாவும் இந்த வீட்டு பொண்ணு தான், இதில் வந்து நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் எதுவும் பேச முடியாமல் முடிச்சிடுறாங்க. பிரச்சனையை வந்து சிவா வந்து அசால்ட்டாக டீல் பண்ணிடுறாப்புல. அடுத்த நாள் வந்து ப்ரோமோ கிளிப் மாதிரி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாலிங்கம் வந்து இந்த சிவா இருக்கிறனால தானே எல்லா பிரச்சனையும், இவனை வந்து நாளைக்கு பஞ்சாயத்தில் வந்து நான் வந்து முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்துக்கு வந்து நிற்கிறாங்க. சிவாவும் சரி அந்த பக்கம் வந்து நம்ம சீனுவும் நிற்கிறாங்க. பஞ்சாயத்தில் ரகுராம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு ஆளுங்க வர சொன்ன வந்துட்டாங்களான்னு மகாலிங்கம் கேட்குறப்ப அவன் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேற்றிடலாம் அப்படின்ங்கிறாங்க. அதோட முடியுது.